கேட் கீப்பருக்கு இன்ஃபர்மேஷன் வரலையா? இத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும்னு அந்த ஆளுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்து தூங்கினாரா? கேட்டை மூடுறதுக்கு அலட்சியம் காட்டினாரா? லாஸ்ட் மினிட்ல மூட ட்ரை பண்ணி மூட முடியாம போச்சா? 620 குரூப் டி ரெக்ரூட்ஸில் 560 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 90% நார்த் இந்தியா. ஹிந்தி மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் பேச மாட்டாங்க. சிக்னல் அவன் சொல்லி இவன் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம யாருக்கு 1765 அப்ரண்டிஸில் மொத்தம் 165 பேர் தான் தமிழ்நாடு. 1600 பேர் ஃப்ரம் நார்த் இந்தியா அப்ரண்டிஸ் ட்ரைனிங். ஐடிஐ படித்தவன் தமிழ்நாட்டில் இல்லையா? டிப்ளமோ படித்தவன் தமிழ்நாட்டில் இல்லையா? +2 படித்தவன் தமிழ்நாட்டில் இல்லையா? எப்படி ரெக்ரூட் பண்ணால் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு நாதி இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு ரெக்ரூட் பண்ணும் பொழுது அந்த ஸ்டேட்டுக்கு 70% ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது. 30% நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோர் தென் 90% நார்த் இந்தியனை கொண்டாந்து தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா அப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? கோடிக்கணக்கான ரூபா ரயில்வே பட்ஜெட் அலாட் பண்ணுறாங்க. என்ன வேலை நடக்குது? மெனு சரியில்லை. சாப்பாடு வந்தே பாரத்தில் கொடுக்குற சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா? என்ன ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ பண்ணுறாங்க. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம் சார். வணக்கம். கடலூரில் ஸ்கூல் வேன் மேலே ஒரு ட்ரெயின் மோதி ஆக்சிடென்ட் 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். பட் இந்த ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேட் கீப்பர்னுடைய அலட்சியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவரை கைதும் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி நம்ம தொடர்ந்து நிறைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி மக்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல சார். எதனால் இந்த பிரச்சனை நடக்குது? ஒருவேளை போதுமான ஆட்கள் அங்கே இல்லை, நிறைய பேரை பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான சிக்கல்களை அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க? கேர்லெஸ்னஸ் ஃபஸ்ட்டு. ஓகே. சட்டத்தை மதிக்காத செயல். கேட் கீப்பர் வந்து சிக்னலும் போடலை, கேட்டையும் மூடலை. ட்ரெயினாவது பக்கத்தில் வந்து ஆரனாவது அடிச்சிருக்கோம். வரும்போது ஆரன் அடிச்சு தானே வருவாங்க. பட் ட்ரெயின் வர ஸ்பீடுக்கு அது பாசிபிளா சார்? அங்கேருந்து அடிப்பாங்க. 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே ஆரன் அடிப்பாங்கல்ல. ஓகே. ஆரன் அடிச்சிருக்கணும். இதை தாண்டி அந்த வேன் டிரைவர் அட்லீஸ்ட் 2 பக்கமாக பார்த்துட்டு போயிருக்கணும். இப்போ இத்தனை பேருடைய மிஸ்டேக் அதில் இருக்குது. ஓகே. அப்போ கேட் கீப்பருக்கு இன்ஃபர்மேஷன் வரலையா? இத்தனை மணிக்கு ட்ரெயின் வரும்னு அந்த ஆளுக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்து தூங்கினாரா? இல்லை அலட்சியம் காட்டினாரா? கேட்டை மூடுறதுக்கு அலட்சியம் காட்டினாரா? லாஸ்ட் மினிட்ல மூட ட்ரை பண்ணி மூட முடியாமல் போச்சா? ஏன் சிக்னல் விழுகலை? அப்போ சிக்னல் விழுந்திருக்கணும். சரி, இதையும் தாண்டி ஏன் வந்து அந்த கிராசிங் வரும்போதும் டிரைவர் வந்து ப்ராப்பராக அலாரம் அடிக்கலை? ஏன் டிரைவர் வந்து வேன் டிரைவர் 2 பக்கம் பார்த்துட்டு போகல, கொஞ்சம் நிதானமாக போகல? இப்படி எல்லாருடைய மிஸ்டேக்கும் அதில் இருக்குது. இதில் வந்து பலியானது அப்பாவி மாணவர்களது உயிர். அதற்கு வந்து உண்மையிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இழந்து இப்படிப்பட்ட ஒரு அஜாக்கிரதையின் காரணமாக எத்தனை உயிர்கள் பலிகடாது, எத்தனை உயிர்கள். அப்போ இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் அன்மேன்டு கிராசிங்கே கிடையாது. இந்தியா முழுமையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31,000 கிராசிங் இருக்கு. ஓகே. 31,846 லெவல் கிராசிங் இருக்கு. அதில் 18,316 கிராசிங் வந்து மேன்டு கிராசிங் வித் கேட் கீப்பர். 13,530 வந்து அன்மேன்டு. ஓகே. அன்மேன்டுனா எப்படி சார்? அன்மேன்டுனா யாரும் இருக்க மாட்டாங்க, கேட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஓகே. அதை கிராஸ் பண்ணணும்னா அது பாதசாரிகள் பொறுப்பு. அதை தாண்டுகிற அவங்களே பார்த்து 2 பக்கம் இருந்து பார்த்து போகணும். ஓகே. எவ்வளோ இருக்கு? இந்தியா முழுமைக்கும் 13,530 இருக்குது. இது வந்து அக்ராஸ் இந்தியா. தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா 2018 டேட்டா தான் இப்போ இருக்குது. இப்போ 2025 இருக்கும். 2018 எல்லா அன்மேன்டு கிராசிங்கும் எலிமினேட் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் அன்மேன்டு கிராசிங்கே கிடையாது, எல்லாமே மேன்டு கிராசிங்கே இருக்குது. அதில் 2014 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 2022 வரைக்கும் 639 அன்மேன்டு கிராசிங் ரிமூவ் பண்ணி மேன்டு கிராசிங்காக மாற்றிருக்காங்க. 262 புது மேன்டு கிராசிங் உருவாக்கியிருக்காங்க. இந்தியா முழுக்க 18,316 மேன்டு கிராசிங் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் குறைஞ்சது 600 மேன்டு கிராசிங் இருக்குது. அதில் 493 மட்டும் திருச்சியில் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யார் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சொல்ல முடியலைன்னா கூட 2016 டேட்டா வச்சு பார்த்தா மதுரை டிவிஷனில் 620 குரூப் டி ரெக்ரூட்ஸில் 560 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 620 குரூப் டி ரெக்ரூட்ஸ். ஓகே. அதில் 520 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 100 பேர். அந்த 520 பேரில் மோர் தென் 90% நார்த் இந்தியா. ஓகே.
அதையுமே குற்றச்சாட்டா வச்சிருக்காங்கல்ல சார். ஆமாம், அந்த பங்கஜ் அப்படின்ற நபருக்கு லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இருக்கலாம், நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம். தமிழ் நார்த் இந்தியன்ஸ் வந்து ஹிந்தி மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் பேச மாட்டாங்க. சிக்னல் புரிஞ்சதா இல்லை அவன் இங்கிலீஷில் சொல்லி இவங்களுக்கு வேறு எதுவும் கம்யூனிகேஷன் வரும்போது ட்ரெயின் வருதுன்னு இங்கிலீஷில் சொல்லி இவன் வந்து ஹிந்தியில் கேட்டு ட்ரெயின் வரலைன்னு நினச்சிக்கிட்டானா என்னமோ, சிக்னலை அவன் சொல்லி இவன் மாற்றி புரிஞ்சுக்கிட்டானா என்னமோ, யாருக்கு தெரியும். இல்லை நம்ம இதில் லாங்குவேஜ் பாலிசியை கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்போ இவ்வளோ நாள் அவங்க ப்ராப்பராக தானே சரிப்பட்டு இருந்தாங்க, இந்த ஒரு நாள் தானே மிஸ்டேக் ஆச்சு, அப்போ இவ்வளோ நாள் எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்கன்ற அதான் ஏதாவது கம்யூனிகேஷன் மிஸ்டேக்காக இருக்கலாம், ஓகே அவன் சொன்னது புரியாமல் இருந்திருக்கலாம், மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்கலாம், சரி தெரியாதுல்ல. அடுத்து நீங்கள் வந்து கோல்டன் ராக் ஒர்க் ஷாப்பு திருச்சியில் 2019 டேட்டா, பொன்மலை ஒர்க் ஷாப் திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1765 அப்ரெண்டிஸில் மொத்தம் 165 பேர் தான் தமிழ்நாடு சார். 1265 வெறும் 165 பேர் தான் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே. 1600 பேர் ஃப்ரம் நார்த் இந்தியா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங். அப்போ இங்கே இருக்க தமிழர்கள்லாம் எங்கே சார்? ஐடிஐ படித்தவன் தமிழ்நாட்டில் இல்லையா, டிப்ளமோ படித்தவன் தமிழ்நாட்டில் இல்லையா, +2 படித்தவன் தமிழ்நாட்டில் இல்லையா, எப்படி ரெக்ரூட் பண்ணான் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா, இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு நாதி இல்லையா? அனதர் ரிப்போர்ட் வந்து சொல்லுது 50% ஆஃப் 3000 எம்ப்ளாயி அட் பொன்மலை ஒர்க் ஷாப் வேர் நார்த் இந்தியா. ஓகே. நிரந்தர எம்ப்ளாயீஸில் பணியாளர்களில் 50% நார்த் இந்தியா. இதில் 4000 பீகார் எம்ப்ளாயி இருக்கான். ஓகே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது. ஆனால் நம்ம அப்ரெண்டிஸ் பற்றி பேசுகிறோம், கேட் கீப்பர்ஸ் பற்றி பேசுகிறோம், டிடிஆர்ஸுமே அந்த லெவலில் தானே சார் இருக்காங்க. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தானே சார். ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும். அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷாவது கற்றுக் கொடுங்கடா, 2 லாங்குவேஜாவது கற்றுக் கொடுங்கடா, அதை கூட பண்ணல. உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா 2 லாங்குவேஜாவது கற்றுக்க வேணாமா? அங்கேருந்து இங்கே வர்றவன் ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸை ஃபுல்லாக இங்கே கொண்டாந்து இறக்கி ஹிந்தி தவிர வேறு எதுவும் தெரிய மாட்டேது. டிடி லெவலில் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்கான். அடுத்து என்ஜின் டிரைவர்ஸு ஹிந்தி பேசுகிறவங்க, ஓகே, பணியாளர்கள், அப்ரெண்டிஸ் எல்லாரும் ஹிந்தி பேசுகிறவங்க. இதை ஏன் கேட்குறீங்க? அதை விட்டு பேங்க்கு போனீங்கன்னா பேங்க்கில் மேனேஜர் ஹிந்தி பேசுகிறாள். ஒரு மேனேஜருக்கு இங்கிலீஷாவது தெரிய வேணாமா? இவனாவது லோ லெவல் எம்ப்ளாயி, அவனுக்கு 2 மொழியே கற்றுக் கொடுக்க முடியல அவனால். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசால் நம்மளை பற்றி 3 மொழி படிக்க சொல்கிறான். சரிங்களா? தொடர்ந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த மாதிரி கேட் கீப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை எல்லா வகையிலுமே 50%க்கு நார்த் இந்தியன்ஸை தான் இங்கே பணியமர்த்துறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கப்படுதா? இல்லை ஒரு கேட் கீப்பர்னுடைய வேலை என்ன, அவங்க எப்படி வந்து அந்த லெவல் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே அஃபிஷியல் கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் கடைபிடிக்கணும், எப்போ வந்து சிக்னல் போடணும், இல்லை எப்போ வந்து அந்த லெவல் கிராசிங் கேட்டை மூடணும் அப்படின்றதெல்லாம் ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கப்படும். ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்தா புரியணும்ல. இல்லை தற்காலிகமான ட்ரைனிங் கொடுக்கப்படுதா? அது ட்ரைனிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அது புரியணும்ல. ஒரு லாங்குவேஜ் தான் வச்சுக்கிட்டு என்னத்தை இப்போ புரியும்? அவன் பாதி இது இங்கிலீஷில் கிராசிங் இருக்கும், இங்கிலீஷில் வந்து சிக்னலிங் இருக்கும், அது புரியணும்ல. இங்கிலீஷில் சிக்னலிங் என்ன சிக்னல்னு தெரியணும்ல. ஓகே. எல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்லித்தர முடியும்? அப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, அந்தந்த ஸ்டேட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு ரெக்ரூட் பண்ணும் பொழுது அந்த ஸ்டேட்டுக்கு 70% ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், 30% நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோர் தென் 90% நார்த் இந்தியனை கொண்டாந்து தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா அப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அட்லீஸ்ட் 2 லாங்குவேஜாவது படிச்சுக்கணும், ஆங்கிலமாவது தெரிஞ்சிருக்கணும். ஒரு +2 10th முடித்தவன், +2 முடித்தவன், அடுத்து ஐடிஐ முடித்தவன், டிப்ளமோ முடித்தவன் கூட ஆங்கிலம் தெரியலைன்னா அப்போ என்ன இருக்குது? எப்படி அதை ஏற்றுக்கிறவங்க? புரியுது. அப்போ இந்த சிக்கல்கள்லாம் எப்படி சார் போக்கலாம்? அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மத்திய ஒன்றிய அரசு வந்து இந்தியை திணிப்பதும், இந்தியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வட இந்தியர்களை, இந்தி பேசக்கூடியவர்களை மற்ற மாநிலங்களில் திணிப்பதும், அதன் மூலமாக பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுப்பதற்கு முயற்சி எடுப்பதும். ஆனால் நீங்கள் முழுக்க வெறும் லாங்குவேஜ் மேலே மட்டுமே குற்றம் சுமத்து. லாங்குவேஜ் பாலிசி மட்டும் இல்லை, ரெக்ரூட்மெண்ட் பாலிசியும் தப்பு தானே. ஓகே. ரெக்ரூட்மெண்ட் பாலிசியும் தப்பு, ரிசர்வேஷன் பாலிசி தப்பு, எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி தப்பு. அடிப்படையே கம்யூனிகேஷன் தான். வாழ்க்கையினுடைய நாகரிகம் வளருதுன்னா அது காரணமே கம்யூனிகேஷன் தான். அந்த ஏன்னா இந்த இடத்துல அந்த வேன் டிரைவருமே வந்து ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆச்சு, நேரத்துக்கு போகணும், கொஞ்சம் கேட் திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் ஒன்று பரவப்படுதுல்ல சார். அப்படி ஒருவேளை ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னாலுமே கேட் கீப்பர் திறக்கலாமா? அப்படி திறக்கக்கூடாதுல்ல. எப்படி திறப்பீங்க? ஸ்கூலுக்கு போன டைம் ஆச்சுன்னா நீ சீக்கிரம் வந்துருக்கணும். லேட்டாக போனால் அது டிரைவருடைய குற்றம். அதுக்காக உயிர் போக முடியுமா? அதுக்காக வந்து திறந்து விடலாமா?
ட்ரெயின் வருதா வரலையான்றது யாருக்கு தெரியும்? கேட் கீப்பருக்கு நம்ம தெரியும். மக்களுக்குமே அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருக்காங்களோ. ஏன்னா நிறைய இடங்களை நானே பார்த்துருக்கேன். லெவல் கிராசிங் இருந்தாலுமே கூட வண்டி எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு கீழே குனிஞ்சு போற ஆட்கள்லாம் இருக்காங்க சார். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணலாமா? அந்த மாதிரி இப்போ இருக்கவன் அடிச்சு செத்தா பிரச்சனை இல்லையா? செத்து தொலைஞ்சிட்டு போறான், அவனை இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு சட்டத்தை கேட் கிராசிங் போட்டிருக்கு, அதையும் மீறி ஒருத்தன் உள்ள போறான்னா அவனுக்கு அங்கேயே ஒரு மாலையை வாங்கி போட்டுற வேண்டியதுதானே? இதுக்கு அவன் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த நாட்டுக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இருக்கவன் தனக்கு தானே ரிஸ்க் எடுக்கிறவன் செத்து தொலைஞ்சிட்டு போறான், அதுல என்ன இருக்கு? ஓகே. பட் அதுக்காக அப்பாவி மாணவர்கள் எப்படி ஏத்துக்கிறது? பட் ஆட்டோமேட்டிக்கா சென்சார் இருக்க மாதிரி இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் அதில் கொண்டு வர முடியாது சார். பாசிபிள் இருக்கா? இல்லை இருந்தும் நீங்க செயல்படுத்தப்படாம இருக்கு? கண்டிப்பா கொண்டாட முடியும். ட்ரெயின் வந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால வரும்போது சென்சார் டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாரம் அடிச்சு கேட் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிறதுக்கு டெக்னாலஜி இருக்கு. ஓகே. டெக்னாலஜி கேட் கீப்பரே இல்லாமல் டவுன் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இருக்கு. ஓகே. இங்க நடைமுறையில் இருக்கா? இந்தியாவில் பண்ணணும், பண்ணல. ஓகே. நீ இந்தியாவில் எத்தனை இடத்துல எத்தனை பிளாட்ஃபார்மில் லிஃப்ட் இருக்கு, எஸ்கலேட்டர் இருக்கு சொல்லுங்க பாப்போம். எக்மோர் போங்க, ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் லிஃப்ட்டும் எஸ்கலேட்டர் இருக்கு. மற்ற பிளாட்ஃபார்மில் இருந்து ஏறுறவன்னா மனுஷனா தெரியலையா? வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்மில் தான் ஏற முடியும், ஒரு பிளாட்ஃபார்மில் தான் இறங்க முடியும். 3வது பிளாட்ஃபார்மில் இருக்குது, 5வது பிளாட்ஃபார்மில் இருக்குது, 6, 7ல் போனீங்கன்னா இருக்காது. எப்படி அவங்க ஏறுவாங்க, எப்படி போவாங்க, வருவாங்க? கோடிக்கணக்கான ரூபாய் ரயில்வே பட்ஜெட் அலாட் பண்ணுறாங்க, என்ன வேலை நடக்குது? ஓகே. அண்ட் பல இடங்களில் லோகோ பைலட்ஸுமே வந்து தூங்குறாங்க, இல்லை கேட் கீப்பர்ஸ் தூங்குறாங்க அப்படின்ற விஷயம் வரும்போது ஷிஃப்ட் பேசிஸ்ல ஆட்களை மாற்றி போட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால கண்டினியூஸ் ஷிஃப்ட்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இந்த சிக்கல்கள். ஆட்கள் பற்றாக்குறையை ஒரு நாளும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. 8 hours ஒர்க்கு கொடுங்க, அவங்கள டபுள் டைம் நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்கன்னா எந்த மனிதனுக்கும் இயற்கையாகவே அசதி வரத்தான் செய்யும். அப்போ அவங்க வந்து அவங்கள குறை சொல்லிடணும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியாது. எத்தனை ஆக்சிடெண்ட்டு நீங்கள் லிஸ்ட் எடுத்திங்கன்னா அத்தனை ஆக்சிடெண்ட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 2025 வரைக்கும் கோரமண்டல் ஹவுரா குட்ஸ் ட்ரிபிள் கொலிஷன் ஒரிசாவில் நடந்திருக்கு. 2 ஜூன் 2023 எத்தனை பேர் செத்தாங்க? 296 பேர் இறந்தாங்க, 1200 பேர் இன்ஜூர்ட், காயம். விசாகமண்டலம் கொலிஷன் ஆந்திர பிரதேஷ் 2029 அக்டோபர் 2023 இறந்தது எத்தனை பேர்? 14 பேர் இறப்பு, 30 பேர் காயம். அடுத்து நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ் டீரெயில்மெண்ட் பீகாரில் 11 அக்டோபர் 2023 எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 4 பேர் இறந்தாங்க, 70 பேர் இன்ஜூர் ஆகிருக்காங்க. அப்புறம் கஞ்சன்ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ரியர் அண்ட் கொலிஷன் வெஸ்ட் பெங்காலில் 17 ஜூன் 2024 15 பேர் இறந்தாங்க, 12 பேர் காயம். மும்ப்ரா லோக்கல் ட்ரெயின் ஃபுட்போர்ட் ஆக்சிடெண்ட்டு, ஒருத்தன் ஒரு ஆள் இறந்துருக்காங்க. அடுத்து ஏர்லியர் மேஜர் இன்சிடென்ட் 2012 2022 வரைக்கும் எத்தனை? உக்ராயன் டீரெயில்மெண்ட்டு கிட்டத்தட்ட 150 பேர் இறந்துருக்காங்க. ஓகே. குமரு ஹிராக்கண்ட் எக்ஸ்பிரஸ் அது வந்து 41 பேர் இறந்துருக்காங்க. கைஃபேயாட் எக்ஸ்பிரஸ் டீரெயில்மெண்ட்டு 9 கோச்சு டீரெயில் ஆகிருக்கு, 70 பேர் இன்ஜூர், காயம். கலிங்கா உட்கல் எக்ஸ்பிரஸ் 23 பேர் இறந்துருக்காங்க, 60 பேர். சிமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் 7 பேர் இறந்துருக்காங்க. பிகானர் கௌரா எக்ஸ்பிரஸ் 9 பேர் இறந்துருக்காங்க. எத்தனை பேர்? எத்தனை? இதெல்லாம் ஏர்லியர் மேஜர் இன்சிடென்ட்ஸ் 2012. அப்போ இத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, கேட்பதற்கு நாதி இல்லை. அஸ்வினி வைஷ்ணவ்னு ஒரு டெக்னாலஜி ஓரியன்டு டெக்னோக்ராட் வந்து ரயில்வே மினிஸ்டராக இருக்கார். எல்லா இடத்துலையும் டெக்னாலஜி ஃபெயிலியர். நிஜமா சார், சிக்னல் பழுதாயிடுச்சு, சரியான ப்ராப்பர் டெக்னாலஜி இல்லை, டெக்னாலஜி கோளாறு, இப்படின்லாம் சிம்பிளான விஷயங்களை சொல்லி இதெல்லாம் கடந்து போக முடியுமா? ஏன்னா அப்படி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. கடந்து போகிறாங்கல்ல. கவாச் என்ற ஒரு அலாரம் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மெஜாரிட்டி கொல்யூஷனை தவிர்க்கலாம். அந்த கவாச்சை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ரயில்வே R&D டீம் இன் கொல்யூஷன் இன் அசோசியேஷன் வித் ப்ரைவேட் டீம். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா? எல்லா செக்ஷனுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா? அதை என்னைக்கு பண்ண போகிறீங்க? அதுக்கு என்ன டைம் லைன் இருக்கா? மைல் ஸ்டோன் இருக்கா? அதுக்கு என்ன பட்ஜெட்டு? ஒன்றும் இல்லை. வந்தே பாரத் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதிகமான விலை கொடுத்து வசதி உள்ளவர்கள் அதில் போகிறாங்க. மற்ற ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின்லாம் போய் பாருங்கள், அதனுடைய கண்டிஷனை பாருங்கள். ஃபில்த்தி ஸ்மெல்லு, அன்ஹைஜீனிக் என்விரான்மெண்ட்டு. எத்தனை பேர் ட்ரெயினில்
அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல இல்லை நின்னுக்கிட்டு இன்னைக்கு போறாங்க. காலையில ஒரு தமிழ்நாடு வந்தே பாரத் ட்ரெயின்ல வந்து ஏசி கோளாறு காரணமா ஃபுல்லா புகை மூட்டமா இருந்திருக்குன்னு மக்கள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டு ஒரு 30 நிமிடங்களுக்கு அதை சரி பார்த்து அது பிறகுதான் அந்த ட்ரெயின் இயக்கப்பட்டிருக்கு. வந்தே பாரத் ட்ரெயின்லயுமே இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்துட்டே இருக்கு. ஆமா, மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா அப்படிதானே இருக்கும். மெயின்டெனன்ஸ் சரியில்லை, சாப்பாடு வந்தே பாரத்தில் கொடுக்குற சாப்பாடு மனுஷன் சாப்பிடுவானா என்ன? ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ பண்றாங்களோ இல்லையா, ஒரு ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட் இவ்வளவு கொடுத்து போனாலும் அது வந்து ஒரு இது இல்லாம இருக்கு. ஓகே ஓகே. ஸோ நிச்சயமா இதெல்லாம் சரி செய்யப்படுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.